தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி துவங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தான் ஆச்சு. சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் தளபதி விஜய் அவர்கள். சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா பதவியேற்றாரு. பதவியேற்ற ஒரு சில நாட்களிலேயே தமிழகத்துல அதிரடியாக பல முடிவுகளை எடுத்தாரு. இவருடைய முடிவுகள், உத்தரவுகளுக்கு மக்கள் ரசிகர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக, அதாவது 2 வாரத்திற்கு முன்பாக அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இவரிடம் விவாகரத்து கேட்டிருந்த மனு விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆச்சு. அந்த மனுவுல அவங்க குறிப்பிட்டிருந்த விஷயம் தான் அனைவரையுமே தூக்கி வாரி போட்டுச்சு. சோ அந்த அளவிற்கு விஜய் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. முக்கியமாக இவருக்கும் நடிகை ஒருவருக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அதன் பின்பு அந்த விஷயம் சற்று மெல்ல மெல்ல குறைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். மேலும் விஜய் அவர்களுமே த்ரிஷா அவர்களுடன் பிரபல திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டது. விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இது உண்மைதானோ அப்படின்னு ஒரு சிலருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்படி இருந்தாலுமே அது அவருடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த முடிச்சுட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கேட்டிருந்த சங்கீதா சமீபத்துல விஜய் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா. சுமூகமாக இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுவிட்டு விவாகரத்தை வாபஸ் வாங்கி மீண்டும் நம்ம ஒன்றாக சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் தளபதி விஜய் அவர்கள் இதற்கு பிடி கொடுத்தவாறு இல்லையாம். ஆகையால கூடிய விரைவில் இவங்களுக்கு விவாகரத்து அப்படின்ற விஷயம் உறுதி அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.